சாலையோரத்தில் மது விருந்து, தலைக்கேறிய மது போதையில் மகிழ்ச்சியில் குதூகலித்த நண்பர்கள். சிறிது நேரத்தில் அரங்கேறிய பயங்கரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனே செங்கல்லால் அடித்து கொன்றது ஏன்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? காலம் காத்தால சாலையோர பக்கமா ஒருத்தர் வாக்கிங் போயிருக்காரு. அப்போ அந்த பகுதியில அங்கங்க ரத்தக்கரை இருந்திருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தேகம் அடைஞ்ச அந்த நபர் என்ன ஏதுன்னு கிட்ட போய் பார்த்தப்ப அங்க ரத்த வெள்ளத்துல இளைஞர் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. கொல்லப்பட்டது யாரு என்னன்னு விசாரணை பண்ணப்ப அது வேடச்சந்தூர் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த 35 வயசான கண்ணன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல கண்ணன் அவரோட நெருங்கிய நண்பர் கூட நைட்டு நேரம் மதுபாட்டிலோட போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி காட்சிகள்ல பதிவான கண்ணனோட நண்பரை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில தான் கண்ணனோட கொலைக்கு காரணம் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. திண்டுக்கல் வேடச்சந்தூர்ல உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த கண்ணன் நாகலட்சுமி தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கூலி தொழில் வேலை பார்த்துட்டு வந்த கண்ணனுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. தினமும் தன்னோட நண்பர் ஆனந்தராஜோட சேர்ந்து மது குடிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு கண்ணனும் ஆனந்தராஜும் ஐயலூர் சாலையோரத்துல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப போதை தலைக்கேறினதும் கண்ணன் ஆனந்தராஜையும் அவரோட குடும்பத்தையும் பத்தி தகாத வார்த்தைகளால பேசியிருக்காரு. ஆனந்தராஜ் பலமுறை அப்படி பேசாதன்னு சொல்லியும் கண்ணன் கேட்கல. அதனால ஆத்திரமடைஞ்ச ஆனந்தராஜ் அங்கிருந்த செங்கலை எடுத்து கண்ணன் தலையில தூக்கி போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுல நிலை குலைஞ்ச கண்ணன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. கண்ணன் உயிரிழந்ததை பார்த்ததும் பதற்றமான ஆனந்தராஜ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். விசாரணையில ஆனந்தராஜ் தான் கொலையாளிங்கிறது உறுதியானதும் அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ஆனந்தராஜை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. குடிபோதையில என்ன பண்றோம்னு தெரியாம உயிருக்கு உயிரா பழகின நண்பனை கொலை செஞ்ச சம்பவம் அந்த கிராம மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.